ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் மூவி ரிவ்யூஸ். நான் உங்கள் தமிழ். இன்றைக்கி நம்ம 2023 தமிழில் வெளியான கூசே முனுசாமி வீரப்பன் அப்படின்ற டாக்குமெண்ட் சீரீஸ் பற்றின திரை விமர்சனம் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சீரீஸை யார் டைரக்ட் பண்ணியிருக்காங்கன்னா சரத் ஜோதி அவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் ஸோ வீரப்பன் பற்றி கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாவே வந்து தெரிஞ்சிருக்கும். அவருடைய வாழ்க்கை வரலாறு டாக்குமெண்ட்ரி படமாக வந்து எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக ஒரு சூப்பரான தரமான ஒரு டாக்குமெண்ட் சீரீஸ்னே வந்து சொல்லலாம். தமிழில் வெளியான பக்காவான ஒரு டாக்குமெண்ட் சீரீஸ் கண்டிப்பாக எல்லாருமே நீங்கள் வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் வீரப்பன் அவருடைய வாழ்க்கை வரலாறு ஃபுல்லாகவே வந்து எடுத்திருக்காங்க. அதாவது இவர் வந்து பார்த்தீங்கன்னா கோபிநத்தம் அப்படின்னு ஒரு பிளேஸில் வந்து பார்த்தா பிறக்கிறாரு. இது வந்து பார்த்தா ஃபஸ்ட்டு கர்நாடகா மற்றும் தமிழ்நாடு பார்டரில் அந்த பிளேஸ் வந்து இருக்குது. சின்ன வயசு ஃபுல்லாக வந்து பார்த்தா காடு கிட்ட தான் அவங்க ஊர் இருக்குன்றதால அவங்க அப்பா வந்து ஒரு வேட்டையாட போகிறாரு. ஸோ இவருக்கும் அந்த வேட்டை மேலே இன்ட்ரெஸ்ட் வந்து அவரும் ஒரு காலத்தில் வந்து வேட்டையனாக முடிவு பண்ணி அதுக்கான எல்லாமே வந்து ப்ராசஸ் வந்து பண்ணுறாரு. ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தா நிறையா வந்து வேட்டையாடி ஸோ பொதுமக்களுக்கு விற்கிறது அந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் ஈடுபட்டிருந்தார். ஃபுல்லாக இதான் அந்த மாதிரி தான் கதை வந்து போயிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் அவர் வாழ்க்கையில் என்னமான ப்ராப்ளம் வந்துச்சு, பொதுமக்களுக்கு என்னமான ப்ராப்ளம் வந்துச்சு, இதை தான் வந்து பார்த்தா ஃபுல் கதையாக வந்து சொல்லியிருக்காங்க. இது முழுக்க முழுக்க அவருடைய வாழ்க்கை வரலாறு, அவருக்கான உண்மை என்ன, அவர் பக்கத்தில் இருக்க உண்மை என்னன்றதை ஒரு டாக்குமெண்ட்ரி எடுத்திருக்காங்க. ஏன்னா நமக்கு வந்து வீரப்பனை பற்றி அவர் வந்து ஒரு சந்தன கடத்தல் கெட்டவர், அதான் நம்மள வந்து அது மட்டும் தான் நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கை வரலாறு என்ன, அவர் நல்லவராக கெட்டவராக, அவருக்குள்ளுடைய நியாயம் என்ன எல்லாத்தையுமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக வந்து பார்த்தா சீசன் 1 பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 6 எபிசோட் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு எபிசோடுமே 40-40 நிமிஷத்துக்கு வரும். கண்டிப்பாக நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்துடலாம். ஒரு சூப்பரான டாக்குமெண்ட் ஃபில்மே வந்து சொல்லலாம். ஓகே, ஸோ சீசன் 1 பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்கில் வந்து அவருடைய வாழ்க்கை வரலாறு ஃபுல்லாக வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து பார்த்தா பொலிட்டிக்கில் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறாரு. அதுக்கப்புறம் அவர் வந்து பார்த்தா ஒரு தப்பு பண்ணி அவரை கொலை பண்ணுறதுக்கு நிறைய போலீஸ்லாம் வந்து தேடுது. இந்த மாதிரி பல அரசியல்வாதி வந்து பார்த்தா அவரை கொல்றதுக்கு முயற்சிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு எபிசோடுமே கண்டிப்பாக த்ரில்லாக தான் வந்து போகும். அது மட்டும் இல்லாமல் வீரப்பன் இவரை வந்து பார்த்தா பிடிக்கிறதுக்காக அவங்க ஊர் மக்களை எந்த மாதிரியான துன்புறுத்துறாங்க அப்படின்றதுலாம் வந்து ரொம்ப வந்து பார்த்தா ஒரு எமோஷனான ஒரு சீனாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்க்கவே முடியாது, அந்தளவுக்கு வந்து பார்த்தா கொடூரமாக வந்து காமிச்சிருந்தாங்க. அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது இவரை வந்து பார்த்தா போலீஸ் வந்து தேடும் பட்சத்தில் யார் யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க, அந்த மாதிரி வந்து அந்த ஊர் பொதுமக்களை எப்படி டார்ச்சர் பண்ணியிருக்காங்க, அந்த ஊர் பெண்களை எந்த மாதிரி குடும்பம் பற்றிருக்காங்க அப்படின்றத தெளிவாக வந்து காமிச்சிருப்பாங்க. ஏன்னா இவர் வந்து பார்த்தா தேடுறது ரெண்டு ஸ்டேட் போலீஸுமே வந்து தேடிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு போலீஸும் தேடுறாங்க, அதேமாதிரி கர்நாடகா போலீஸும் தேடுறாங்க. அந்த மாதிரி அந்த ஊர் பொதுமக்களை 2 போலீஸுமே வச்சு ரொம்ப வந்து துன்புறுத்துறாங்க. பெண்களுக்கு வந்து பார்த்தா ரொம்ப வந்து இரிட்டேட் பண்ணுற அளவுக்குலாம் வந்து காட்சிகள்லாம் வச்சுருக்காங்க. நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இவர் வந்து பார்த்தா என்ன பண்ணுறாரு, எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியில் ஈடுபடுறாரு, இதை பற்றி ஃபுல்லாகவே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. சீசன் முடிச்சுற ஒரு ட்விஸ்டோட வந்து பார்த்தா கொடுத்துருப்பாங்க. அதாவது ஒரு பிரபல நடிகர் வந்து பார்த்தா கடத்துவார், அதை லீடு கொடுத்து சீசன் 1 வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ சீசன் 1 பொறுத்த வரைக்கும் பக்காவான ஒரு படம் சொல்லலாம். தாராளமாக கண்டிப்பாக எல்லாருமே நீங்கள் வாட்ச் பண்ணிக்கோங்க. அவரை பற்றின இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக தெரியணும், அவருடைய நியாயத்தை தெரியணும், கண்டிப்பாக டாக்குமெண்ட் சீரிஸை நீங்கள் வந்து பாருங்கள். சீசன் 2 பொறுத்த வரைக்கும் விரைவே ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு சீசன் 1 பார்த்து முடித்தா மட்டும்தான் சீசன் 2க்கு வந்து போக முடியும். ஓகே, இந்த படத்தோட பாசிட்டிவை பொறுத்த வரைக்கும் இந்த டாக்குமெண்ட் ஃபிலிமை பொறுத்த வரைக்கும் சூப்பர், எல்லாருமே நடிச்ச எல்லாருமே சூப்பர் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் முக்கியமான இன்ஃபர்மேஷனாக நிறைய கிளிப்ஸ், பாதி கிளிப்ஸ் வந்து அந்த வீரப்பன் வந்து ரியலாக வந்து வீடியோ வந்து எடுத்திருப்பாங்க. அது எல்லாமே கிளிப்ஸாக போட்டிருக்காங்க. அதில் வந்து பார்த்தா சூப்பராக இருந்துச்சு. வாய்ஸ் எல்லாமே ரொம்ப கிளியராக வந்து கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பேக்ரவுண்ட் நடித்த எல்லா ஆக்டருமே சூப்பராக நடிச்சிருந்தாங்க. எந்த பிரச்சனையும் கிடையாது. இல்லை ஒரு சில கேரக்டர் வந்து நடுநடுவில் வருவாங்க, அவங்களும் வந்து பக்காவாக நடிச்சிருந்தாங்க. ஓகே, இதான் வந்து பாசிட்டிவ். ஸோ நெகட்டிவ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவான மாதிரி ஒரு ஃபீலாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒரு இடத்துல கட் பண்ணி இன்னொரு இடத்துக்கு கதை கொண்டு போகிறாங்க. அதான் வந்து ஒரு நெகட்டிவான இன்ஃபர்மேஷன். அதுவும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கண்டிப்பாக ஒரு சூப்பரான சீரிஸ் தான், நல்லா பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் மேக்கிங் பொறுத்த வரைக்கும் பக்காவாக மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ ZEE5 கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சீரிஸ் அவ்வளோ இருக்குது, நீங்கள் போய்ட்டு பார்த்துக்கோங்க. இது வரைக்கும் வந்து பார்த்தா 10 மில்லியனுக்கு மேலே இந்த வெப் சீரிஸ் வந்து பார்த்துருக்காங்க, சீரிஸை பார்த்துருக்காங்க. பார்க்காதவங்க கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு பாருங்கள். ஒரு பக்காவான டாக்குமெண்ட் சீரிஸ் ஃபிலிம். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் வந்து போட்டுருங்க.